வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கு அறிவோம் அறிவியலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நண்பர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார். அதாவது ஒரு பேட்டரியில் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த கம்பி வழியாக எலக்ட்ரான் ஓடுது, அது மாதிரி புரோட்டான் ஓடுமா அப்படின்னு கேட்டிருந்தார். நல்ல கேள்வி, அருமையான கேள்வியில். எலக்ட்ரான் ஓடுற மாதிரி புரோட்டான் ஓட முடியாதா அப்படின்னு கேட்டார். உண்மையில் நல்ல கேள்வி. அதாவது கரண்ட் அப்படின்றது என்ன, அது எப்படி வேலை செய்யுது, புரோட்டான் ஓட வைக்க முடியுமா அப்படின்ற விஷயங்களை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. மின்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். மின்சாரம்ன்றது எப்படி கடத்தப்படுகிறது அப்படின்றது நமக்கு இன்னும் புரியாத தானே இருக்குது. சுவிட்சை போடுறோம், லைட் எரியுது, சுவிட்சை ஆஃப் பண்ணால் லைட் ஆஃப் ஆயிடுது. அப்போ இதை எப்படி புரிஞ்சிக்கிறது? ஒரு இடத்துலேருந்து கரண்ட்டை எலக்ட்ரிசிட்டியை இங்கே கொண்டு வந்துடுறாங்க. அப்போது அதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிலத்தில் உள்ள அந்த சொல்ல சரியாக தமிழ் படுத்தினோம்னாலே நாம் புரிஞ்சுக்கலாம். கரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கரண்ட்டுனா தமிழில் ஓடைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. வாட்டர் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் கரண்ட்னா தண்ணி ஓடுதுன்னு அர்த்தம். இங்கே மின்சாரம் அது மாதிரி ஓடுது. சரியா? இது மின்னோட்டம். நம்ம சொல்கிறதே என்ன சொல்கிறோம், மின்னோட்டம் அப்படின்னு தானே தமிழில் படிக்கிறாங்க மாணவர்கள். தமிழில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிடும் மின்னோட்டம் அப்படின்னு. ஆங்கில வழியில் படித்தவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிருக்காது. எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாட்டர் கரண்ட் மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட். அப்போ என்ன நடக்குது, தண்ணி எப்படி ஓடுதோ அதை போலவே எலக்ட்ரான்கள் ஓடுது. புரிஞ்சுதுங்களா? அப்போ செல் அப்படின்றது என்ன, பேட்ரி செல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த செல்லில் எப்படி மின்சாரம் சேகரிக்கப்பட்டு வச்சுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எலக்ட்ரான்கள் அதில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கு. அதில் வோல்ட்டு அப்புறம் ஆம்பியர் அப்படின்னு 2 விஷயம் நம்ம படிச்சிருப்போம். வோல்ட்டுனா என்ன, ஆம்பியர்னா என்ன, மொத்தம் 3 விஷயம் சொல்லுவாங்க. வோல்ட்டு, ஆம்பியர், ஓம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம்ஸ்னால் ரெசிஸ்டன்ஸு, தடுப்பு. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வோல்ட் அப்படிங்கிறது என்னென்னா தண்ணியோட ப்ரெஷர் மாதிரி மின்சாரத்தோட ப்ரெஷர் அது. சரியா? அதிக வோல்டேஜ்னால் அதிகமான ப்ரெஷரில் அனுப்பப்படுதுன்னு அர்த்தம். ஆம்பியர் அப்படின்னு சொன்னோன்னா அளவு. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்ல, அது மாதிரி இத்தனை ஆம்பியர்னால் அது ஒரு அளவுக்கு உண்டான கரண்ட்டு. சரியா? அந்த அளவுக்கான மின்சாரம் அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க. அதே போலவே ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா தடை. மின்சாரம் வரும்போது, தண்ணி வரும்போது எப்படி தடுக்கிறோமோ அதே மாதிரி மின்சாரம் வரும்போது, மின்னோட்டம் இருக்கும்போது அதுக்கு நடுவில் தடை கொடுக்கறது, தடுத்து அந்த கரண்ட்டோட அளவை கொஞ்சம் குறைச்சி உள்ளே அனுப்புறது. சரிங்களா? ஐவிஆர் அப்படின்ற இந்த 3 மெஷர்மெண்ட்டில் தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த விஷயங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ ஒரு கம்பி இருக்குது. அந்த கம்பியை நீங்கள் எப்படி நினச்சிக்கலான்னா, ஒரு குழாய் மாதிரி நினச்சிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க பைப்பு குழாய் இருக்குல்ல, அது மாதிரி வச்சுக்கிங்க. மேலே ஓவர் அதில் இருக்கக்கூடிய டேங்க் இருக்குல்ல, அந்த டேங்க்கு தான் தண்ணின்னு வச்சுக்கிங்க. அந்த டேங்க் தான் ஒரு பெரிய பேட்டரின்னு வச்சுக்கிங்க. அந்த பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அந்த அளவுக்கு அதில் மின்சாரம் சேகரிக்கப்பட்டிருக்கு. ஃபுல் தொட்டி இருந்தால் ஃபுல்லாக சார்ஜுடு, பாதி தொட்டி இருந்தால் பாதி சார்ஜுடு, அந்த மாதிரி பேட்டரியில் சார்ஜுன்னு வச்சுக்கிங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு டேப்பை திறக்கிறீங்க, திறந்தால் தண்ணி வருதில்ல, அதுதான் சுவிட்சு.
அதுதான் சுவிட்சு. அந்த சுவிட்சை ஆன் பண்ணோடனே என்ன ஆகுது, அந்த ஒயருக்கு பின்பக்கம் வர எப்படி டேப்பை மூடிட்டிங்கன்னா அந்த டேப்போட முடிகிற இடம் வர தண்ணி நிற்கும், திறந்தோடனே வெளியே வந்துடும். அதுபோலவே அந்த சுவிட்சிலையும் பார்த்திங்கன்னா அந்த சுவிட்சு ஆன் பண்ணுற இடத்துக்கு பின்னாடி வர அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நின்றுட்டு இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் ஆன் பண்ணோடனே என்னாகும், பைப் ஓப்பன் ஆன மாதிரி இந்த லைன் ஓப்பன் ஆகி மின்சாரம் நேராக போய் நீங்கள் போட்டிருக்க டியூப்லைட்டில் போய் எரிய வைக்க ஆரம்பிச்சிடும். எப்படி டம்ளர் ரொம்புதோ அது மாதிரி டியூப்லைட்டு எரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து மின்சாரம் ஓடக்கூடிய மெத்தட். புரியுதுங்களா? இதை வந்து நீங்கள் தண்ணீரோடு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மின்சாரம் எளிதாக புரியும். தண்ணியை கண்ணால் பார்க்க முடியும், மின்சாரத்தை கண்ணால் பார்க்க முடியாது. இவ்வளோ தான் வித்தியாசம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதாவது எலக்ட்ரான்கள் ஓடும் வேகத்தை தான், ஓடும் அளவை தான், எத்தனை எலக்ட்ரான் ஓடி வந்ததுன்றது ஆம்பியர். அந்த எலக்ட்ரான் எவ்வளோ வேகத்தில் வருது அப்படிங்கிறது தான் வோல்டேஜ். அந்த எலக்ட்ரான்களை எந்த வேகத்தில் தடுக்கிறாங்கன்றது தான் ரெசிஸ்டன்ஸ். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கரண்ட்டு வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இந்த மின்சாரம் தயாரிக்கப்படும் முறை வந்து ரொம்ப எளிதான முறை தான். நீங்கள் வந்து அந்த காலத்தில் உள்ள சைக்கிளெல்லாம் டைனமோன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நானும் சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்களும் சைக்கிள் ஓட்டி இல்லை, சைக்கிளை பார்த்தே உங்களுக்குலாம் ரொம்ப நாள் இருக்கும். அப்போல்லாம் எப்படி இருக்கும்னா டைனமோன்னு ஒன்று இருக்கும், ஒரு சின்ன உருண்டையாக ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே ஒரு ரோலர் இருக்கும். அதை அமுக்கி விட்டிங்கன்னா அந்த ரோலர் போய் டயர் மேலே ஒட்டிக்கும். டயர் மேலே படும்போது அதில் ஒரு சின்ன ரஃப்பான சர்ஃபேஸ் இருக்கும். நீங்கள் சைக்கிளை மிதிக்க என்ன ஆகும்னா இந்த ரோலர் வந்து ஓட ஆரம்பிக்கும். இந்த ரோலரில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா முடிகிற உள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு காந்தம் வச்சுருப்பாங்க. இந்த டப்பா மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு காயில் இருக்கும். சரியா? அந்த காயிலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய காந்தம் வந்து சுத்தம். அப்போ சுற்றும் போது என்ன ஆகுன்னா, இது வந்து ஒரு தியரி என்னென்னா, ஒரு கம்பி சுருளுக்குள்ளே ஒரு காந்தத்தை வச்சிங்கன்னா மின்சாரம் உருவாகும் அப்படிங்கிறது தான் ஃபாரடேஸ் எஃபெக்ட்னு சொல்லி அப்போ அந்த காலத்துலேயே அவர் கண்டுபிடிச்சிட்டார். அப்போ அது காந்தம் சுற்றும்போது இந்த காயிலில் வந்து மின்சாரம் உருவாகும். இந்த மின்சாரத்தை ஒரு ஒயர் வழியாக இழுத்துட்டு வந்து முன்னாடி ஒரு இது வச்சுருப்பாங்க, அதுதான் டைனமோவா சரி, ஒரு பல்ப் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு பல்பு இருக்கும், அந்த பல்பில் அந்த கனெக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஓட்ட அதுலேருந்து அந்த வெளிச்சம் வரும். அதில் இப்படி தான் வந்து அந்த மின்சாரம் தயாரிக்கப்படுது. இதையே நல்ல பெரிய ஸ்கேலில் யோசிச்சிங்க. ஏன்னா இந்த வீடு சைஸுக்கு பெரிய காயில், அதுக்குள்ளே பெருசாக காந்தங்களை வச்சுட்டு அந்த காந்தத்தோட முடிவில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேன் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, டர்பைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ஃபேன் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. டேமில் தண்ணியை திறந்து விடும்போது அந்த தண்ணி என்ன பண்ணும், இந்த ஃபேன் மேலே பட்டு தான் வெளியே போகும். அப்போ என்னாகும், இந்த ஃபேன் மேலே தண்ணி படும்போது இந்த ஃபேன் சுற்ற ஆரம்பிச்சிடும். சுத்த என்ன ஆகும், இந்த காந்தம் சுற்றும். இந்த காந்தம் சுற்றும் போது அந்த காயிலேருந்து மின்சாரம் உற்பத்தி ஆகும். தண்ணியோட ஸ்பீடு பயங்கர ஸ்பீடில் வர்றதுனால இது காந்தமும் வேகமாக சுற்றுறதுனால மிக உயர் அழுத்த மின்சாரமாக உருவாகி வெளியே வந்துடும். சரிங்க சார், இது டேமில் ஓகே. அப்போ அனல் மின் நிலையம்னு சொல்கிறாங்களே, அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம். நல்ல கேள்வி. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு பெரிய பாய்லரில் தண்ணியை வச்சுருப்பாங்க. அந்த தண்ணீரை என்ன பண்ணுவாங்க, நிலக்கரியை போட்டு எரித்து அந்த தண்ணியை சூடு பண்ணுவாங்க, நீராவியாக மாற்றுவார்கள். நீராவியாக வெளியே வரும்போது மறுபடியும் டேமில் இருக்கிற அதே மாதிரி தான் அந்த டர்பைன் இருக்குல்ல, அந்த டர்பைன் மேலே நீராவியை செலுத்துவாங்க. அப்போ நீராவி வேகமாக அதில் அடிக்கும்போது அந்த வேகத்தில் அது சுழல ஆரம்பிக்கும். அதன் மூலமாக மின்சாரம் உருவாகும். அதன் மூலமாக காந்தம் சுற்றுறதுனால காயிலில் மின்சாரம் உருவாகும். மின்சாரம் வந்து மறுபடியும் வரும். இதில் என்ன விஷயம்னா, மின்சாரத்தை தேக்கிலாம் வைக்க முடியாது. மின்சாரம் உற்பத்தியாக தான் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க தேக்கி வைக்கக்கூடிய மின்சாரத்தை வந்து டிசின்னு சொல்லுவாங்க, டைரக்ட் கரண்ட்டு. அது வந்து ஒரு பேட்டரியில் சேமித்து வைக்கிறது. ஆல்டர்னேட் கரண்ட் வந்து 6 மாதிரி அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். வர அப்படியே நீங்கள் எல்லா பக்கமும் அனுப்ப வேண்டியது தான். இப்படி தான் மின்சாரம் எலக்ட்ரான்களின் ஓட்டத்தின் காரணமாக உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கலாம். சரியா? இதே போலவே புரோட்டானை ஓட வைக்க முடியுமா அப்படின்னு அந்த நண்பர் கேட்டார். உண்மை, நல்ல கேள்வி. எலக்ட்ரானை ஓட வைக்கிறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, மின்சாரம் கிடைக்குது. அந்த மின்சாரத்தை நம்ம பல்வேறு வேலைகளுக்கு பயன்படுத்திக்கிறோம். புரோட்டானை ஓட வச்சா என்ன நடக்கும், ஒன்றும் நடக்காது. அதுதான் பிரச்சனை. புரோட்டானை ஓட வச்சா ஒன்றும் நடக்காது. ஆனால் 2 புரோட்டானை மோத விட்டோன்னு வச்சுக்கிங்க, அப்போ நடக்கும். என்ன நடக்கும், நம்ம குவாண்டம்னு சொன்னோமே, அந்த குவாண்டம் பார்ட்டிகிள்கள் உருவாகும். 2 புரோட்டானை கொண்டு வேகமாக ஒன்றோட ஒன்று மோத விட்டோம்னா அந்த 2 புரோட்டானும் உடஞ்சிரும்.
அதாவது ஒரு அணுவை பிளந்து பிரித்தோம்னா எலக்ட்ரான் தனியாக, புரோட்டான் தனியாக, நியூட்ரான் தனியாக வரும். புரோட்டானையும் அடிக்க விட்டோம்னா என்ன ஆகும்? ஒன்றோட ஒன்று மோத விட்டா உடஞ்சி குவாண்டம் பொருள்களாக மாறுது. அதுதான் போசான்ஸ், அது இதுன்ற பல பெயர்களில் சொல்லுவாங்க. அதில் தான் இவர்களின் ஆராய்ச்சி எங்கே இருக்குன்னா, டாக்கியான் அப்படின்னு ஒரு பொருள் அப்படின்னு கற்பனையாக ஒரு பேர் வச்சுருக்காங்க. அப்படின்ற ஒரு பொருள் உருவாக முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஜெனீவாவில் இருக்கக்கூடிய CERN அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகிள் ஆக்சிலரேட்டர், CERN அப்படின்ற பேரில் இருக்கக்கூடியது. CERN அப்படிங்கிறது பார்ட்டிகிள் ஆக்சிலரேட்டர். பார்ட்டிகிள் ஆக்சிலரேட்டர்னால் எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய டியூப் பூமிக்கு அடியில் தான் வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னா, டியூப்னா அப்படியே சர்க்கிளாக சுற்றி வர மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு சுருள் மாதிரி உள்ளே வெளியே இருந்து சுற்றி உள்ளே வரும். அந்த பைப்பு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, காந்தங்கள் வச்சுருப்பாங்க, மின்காந்தங்கள், எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்து மேக்னெட் வந்து அடுத்து அதோட பொலாரிட்டியாக மாற்றிக்கிட்டே வரும். இந்த முதல்ல இது நார்த்தாக இருக்கும்போது இது சவுத்தாக இருக்கும், சரியா? இது அடுத்த செகண்டு சவுத்தாக இருந்தது வந்து நார்த்தாக மாறும். அப்படி மாறும்போது இந்த பக்கம் நார்த் போல் வந்துடும். அப்போ இப்படியே மாற்றி வரும்போது என்ன ஆகுனா, ஒரு புரோட்டானை அந்த பைப்போட முதல் காந்தத்துக்கு பக்கத்தில் வைக்கும்போது அது வந்து அந்த நார்த் போலால் விலக்கப்பட்டு சவுத் போலை நோக்கி போகும். உள்ளே போனவுடனே அது நார்த் போலாக மாறி அடுத்தது சவுத் போலாகும், இன்னும் வேகமாக அடுத்ததுக்கு போகும். இப்படியே அடுத்தடுத்த காந்தங்கள் இந்த புரோட்டானோட வேகத்தை அதிகரிச்சுக்கிட்டே போகும். இப்படி அதிகரிக்கும்போது தான் என்ன ஆகுது, நாம் சொன்னக்கூடிய அந்த ஒளியின் வேகத்துக்கு நெருக்கமான வேகத்துக்கு இந்த புரோட்டானை கொண்டு போவாங்க. அப்படி போகும்போது அங்கே கடைசியாக முடியக்கூடிய பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு புரோட்டான் இருக்கும். அந்த புரோட்டான் மேலே போய் இது வேகமாக மோதும்போது ரெண்டும் வெடிச்சிடும். வெடிக்கும்போது இந்த குவாண்டம் பார்ட்டிகிள் உருவாகுது. இந்த குவாண்டம் பார்ட்டிகிள் எவ்வளோ நேரத்துக்கு உயிரோடு இருக்குது? ஏன்னா அப்படியே இருக்காது. குவாண்டம் பார்ட்டிகிள் வந்த உடனே என்ன ஆகும், அது அப்படியே செதஞ்சு எனர்ஜியாக மாறிடும். எனர்ஜினா ஹீட் ஆகிடும், சரியா? அப்போ அந்த ஹீட் ஆகிறதுக்கு தடுப்பதற்கு வேண்டிய கூலர்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. இதை வந்து இவங்க தனியாக உட்காந்து கண்காணித்து அதோட ரிப்போர்ட்லாம் எடுத்து இந்த குவாண்டம் பார்ட்டிகிள் எப்போ உருவாச்சு, எத்தனை மில்லி செகண்டில் எத்தனை நேனோ செகண்ட் அது உயிரோடு இருந்தது. மில்லி செகண்டே வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1000ல் ஒரு பங்கு. நேனோ செகண்ட்னா 10⁹, 1/10⁹ நேனோ செகண்ட். அந்த எவ்வளோ கம்மியான செகண்ட்ஸாக இருந்தாலும் அது அந்த டைமுக்கு இருந்துட்டு அழிஞ்சிடும். அப்போ இது எவ்வளோ நேரத்தில் உருவாச்சு, எவ்வளோ நேரத்தில் அழிஞ்சுது, அப்போ இதன் மூலமாக இந்த பார்ட்டிகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதன் மூலமாக வேறு ஏதாவது புதிய தத்துவங்கள் நமக்கு கிடைக்குதா, அதை வைத்துக்கொண்டு வேறு புதிய ஆராய்ச்சிகள் செய்ய முடியுதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு பிற்காலத்தில். இது வந்து இன்றைக்கே நான் கண்டுபிடிச்சிருவாங்களா, இல்லை 10 வருஷத்துலையா 50 வருஷத்துலையான்னு தெரியாது. ஆனால் எப்படியோ ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ அணுன்னு ஒன்று இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதில் எலக்ட்ரான்னு ஒன்று இருக்குன்றதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தானே மின்சாரத்தை கண்டுபிடிக்க முடியுது. அதை போலவே இந்த குவாண்டம் பொருள்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை வந்து வேறு மாதிரி எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுன்ற தத்துவங்களை இன்னும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணும்போது தான் இந்த புரோட்டானை பயன்படுத்தி இந்த பார்ட்டிகிள் ஆக்சிலரேட்டரோட பயன்பாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பிற்காலத்தில் தெரிய வரும். இப்போ அந்த பார்ட்டிகிள் ஆக்சிலரேட்டர்னோடனே ஏதோ சின்ன சைஸ் இருக்கும் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. அது கிட்டத்தட்ட ஒரு காலனி சைஸுக்கு இருக்கும். நம்ம எங்கேயாவது ஒரு ஊர்களில் சொல்கிறோம்ல, இந்த ஊரில் இந்த காலனி இருக்குது, அந்த காலனியில் ஒரு 1000 வீடு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோமே, அது மாதிரி ஒரு சைஸில் இருக்கும் அது அந்த மொத்த பார்ட்டிகிள் ஆக்சிலரேட்டரும். ஸோ புரோட்டானையும் ஓட வைக்க முடியும், எலக்ட்ரானையும் ஓட வைக்க முடியும். எலக்ட்ரானை ஓட வைப்பதன் மூலமாக என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். புரோட்டானின் மூலமாக என்ன பலன்கள் அப்படிங்கிறது வருங்காலத்தில் தான் தெரிய வரும். அது வருங்கால சந்ததியினர் அனுபவிக்கிட்டோம். நம்மளால் பார்க்க முடியுமான்னு தெரியாது. ஒருவேளை நாம் வாழக்கூடிய காலத்திலேயே கூட அவையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு விடலாம். அந்த காணொலிகளை பற்றி அந்த செய்திகளை பற்றி நாம் மறுபடியும் அடுத்த காணொலியில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.